ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்று. இன்றைய பதிவு 27 நட்சத்திர மண்டலத்தில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம், இதனுடைய பட்சி உள்ளான் பட்சி, இதனுடைய விருட்சம் தேமா மரம், இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ருத்ர அம்சத்தில் வரக்கூடிய 11 அம்சத்தில் வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் இதனுடைய தெய்வமாக கருதப்படுகிறது. அந்த தெய்வத்தினுடைய பேர் அஜன் யாக் பாதுதா அப்படிங்கிறது தான் இந்த தெய்வத்தினுடைய பேர். இப்போ எல்லாத்துக்குமே இன்பத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நட்சத்திரத்திற்கு உண்டு. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய உறவுகளை ஒரு கட்டுப்பாட்டில் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த உத்திரட்டாதி. எதையுமே இந்த நட்சத்திர அன்பர்கள் யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள், மிகப்பெரிய ஒரு ஆளுமை தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அவங்க வராங்கனாவே எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். மிகவும் தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்டவர்களாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இருப்பார்கள். அடுத்ததோடு குடும்பத்தோடு நல்ல ஒரு நெருங்கிய உறவு பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பாங்க. உறவுகளிடையே ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. ஆனால் கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் அப்பைக்கப்ப போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது வேலை வாய்ப்பிலையும் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு 10 நாளில் ஒரு செய்து முடிக்கக்கூடிய வேலையை ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல் அதிகமாக உடல் உழைப்பை போடாமல் லாபத்தை எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு உண்டு. அதே மாதிரி நல்ல ஒரு அழகும் வசீகர தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவங்க வட்டி தரகு கமிஷன் இந்த மாதிரி தொழில் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டு மொத்த வியாபாரம் இதனுடைய இவங்களுக்கு தொடர்பு இருக்கும். அல்லது இவங்க என்னென்னா அதில் ஒரு சைலண்ட் பார்ட்னராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கு. அடுத்ததாக குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருப்ப நபர்களாக இருப்பார்கள். மிகவும் கட்டுப்பாடு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே போல் இவங்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலும் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த மரத்தினுடைய அதாவது தேமா மரத்தினுடைய பழம் அப்படின்னா மிக ஒரு அற்புதமான ஒரு ருசி கொண்ட ஒரு தன்மை உடைய பழம். அது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காய் அந்த மாதிரி தன்மையில் இருக்கும்போது அதனுடைய காய் ரொம்ப ஒரு புளிப்பு சுவை கொண்டது. அதுக்கப்புறமா ஒரு ஓர்ப்புத்தன்மையாக மாறி புளிப்பு ஓர்ப்பாக மாறி பின்பு அது உங்களுக்கு இனிப்பாக மாறக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இந்த தேமா மரம். அதனால இவங்க இவங்கக்கிட்ட எப்படி ஃபஸ்ட்டில் பழகும்போது அவ்வளவனுடைய இவங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு திருப்தி அளிக்காத மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கக்கிட்ட பழக இவங்க ரொம்ப ஒரு நைஸ் பர்சனாக இருப்பது போல் இவங்களுக்கு தெரியும். எல்லா விதத்துலேயும் அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். அதுக்கு பின்னாடி அவங்க இவங்களை விட்டு பிரிய ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை இவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம், நல்ல ஒரு சிநேகிதம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்குறதுக்கு அவ்வளவு எல்லாத்துக்கும் பிடிக்காது. ஆனால் பழகுனா மிகவும் பிடிக்கக்கூடிய
ஒரு அமைப்பு கொண்டவர்களாக இந்த நட்சத்திர நண்பர்கள் இருப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு இன்டெலிஜென்ட் அமைப்பு கொண்டவங்க, ரொம்ப வந்து ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி துறையில் இவங்களுக்கெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் வந்து ரொம்ப சக்ஸஸாக போகக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. ஒரு சிலர் வந்து இன்ஜினியரிங் துறையிலையும் இவங்களுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா சனி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, குருவினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்களும் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கும் உண்டு. அப்போ இவங்க முதல்ல ஒரு நல்ல ஆளுமை தன்மை இருப்பாங்க, நல்ல ஒரு பொருளாதார அமைப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே போல் அழகும் அறிவும் ரொம்ப நிரம்பி ஒழியக்கூடிய அமைப்பு இருப்பாங்க. மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. தன்னுடைய குடும்பத்தையும் கௌரவமாக ஒரு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பாங்க. சைலண்ட் பார்ட்னராகவும் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை வந்து மதிப்பும் கௌரவம் மிக்கதாக ஆக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இதனுடைய நம்ம வந்து குணாதிசயங்களை இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தாராபலன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்திற்கு எந்த நட்சத்திரங்களாக வந்து நல்ல அமைப்பு, தாராபலன் அமைப்பில் எந்த கிரகங்கள் வருது, மன்னிக்கணும், எந்த நட்சத்திரங்கள் வருது, அதற்கான உணவு, பழங்கள், விருட்சம், வழிபாட்டு தெய்வம், இதெல்லாம் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதிக்கு அடுத்ததாக வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி, சம்பத்து தாரை. இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுள் இதனுடைய உணவாக கூறப்படுகிறது. இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ப்பசு. இதனுடைய விருட்சம் வேம்பு, அதாவது வேப்ப மரம் இதனுடைய விருட்சம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ தான் நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த மகா ருத்ரரில் வந்து 11 அம்சத்தில் அந்த சொல்லக்கூடிய அந்த தெய்வம் தான் இதனுடைய தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ இந்த உத்திரட்டாதிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காமதேனு வழிபாட்டு தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். ஈஸ்வரனே நீங்கள் வழிபாட்டு தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ஷேமதாரை என்று சொல்லக்கூடிய 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது அசுபதி நட்சத்திரமாக வருது. இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்திரி, முறுக்கு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டி மரம். இதற்கு வழிபாட்டு தெய்வம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம அரப்பளீஸ்வரர் ஆலயத்தை, கொல்லிமலையில் உள்ள அரப்பளீஸ்வரர் ஆலயத்தை நீங்கள் தெய்வமாக வழிபாட்டு தலமாக ஏற்றுக்கொள்ளலாம், வழிபடலாம். அடுத்தது சாதக தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரமாகிறது. அப்போ அந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கான பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிச்சம்பழம். உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை. விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தி மரம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான். அடுத்தது 8வது தாரையாக வரக்கூடிய மைத்ரேய தாரை எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீரிசம். இப்போ இந்த மிருகசீரிசத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்வா. பழம் அப்படிங்கிற வகையில் பார்க்கும்போது தேங்காய். இதனுடைய விருட்சம் கருங்காலி. இதனுடைய தெய்வம் சிவபெருமான். அடுத்தது பரம மைத்திரைய வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாதிரை. இதனுடைய பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழைப்பழம். இதனுடைய பூ வில்வப்பூ. இதனுடைய விருட்சம் செங்கருங்காலி. இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் தெய்வ வழிபாடு. அடுத்தது சமுதாய தாரை என்று சொல்லக்கூடிய 11வது நட்சத்திரமாக வரக்கூடியது பூச நட்சத்திரம். அப்போ இந்த பூச நட்சத்திரத்துக்கான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள், விளாம்பழம், பாயாசம் இதெல்லாம் வந்து நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு வந்து விருச்சகமாக வரக்கூடியது உங்களுக்கு அரசமரம். இதனுடைய தெய்வமாக வரக்கூடியது பிரகஸ்பதி. இந்த பிரகஸ்பதி அப்படிங்கிறது என்னென்னா நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை தான் நம்ம வந்து பிரகஸ்பதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த பிரகஸ்பதி வழிபாடு இந்த நட்சத்திரத்துக்கு செய்யலாம். அடுத்தது அதிக நன்மை தாரையாக வரக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக நட்சத்திரம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெண்பூசணி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிரசத்தை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆலமரம். இதனுடைய வழிபாடு சூரிய பகவானை நீங்கள் வழிபாடு தெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 15வது நட்சத்திரமாக வரக்கூடியது பந்தம் சிறப்பு தாரை
உத்திர நட்சத்திரம். அப்போ உத்திர நட்சத்திரத்துக்கு உங்களுக்கு வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதுளை. உணவில் செய்யக்கூடிய அந்த குழம்புலாம் வைக்கிறதுக்கு வடகத்தை ஒன்று பயன்படுத்துவாங்க. அந்த வடகத்தை இவங்க உணவில் பயன்படுத்தலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பின்னாடி சொல்கிறேன். இதனுடைய மிருகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எருது. தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி. அடுத்தது பார்த்தீங்கன்னா நன்மைதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 17வது நட்சத்திரமாக வருது. இந்த சித்திரைக்கு வந்து பழம் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம், பழரசத்தையும் நீங்கள் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். வில்வ மரத்தை வந்து ஸ்தல விருட்சகம். இதுக்கு வந்து வழிபாட்டு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார். அடுத்தது இதனுடைய சுபதாரை என்று சொல்லக்கூடியது அனுச நட்சத்திரம். இதனுடைய உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல். அடுத்தது வந்து பாசாந்தி. இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ மரம். இதனுடைய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நன்மை தரும். அடுத்தது பிரபல்ய யோகதாரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இதனுடைய பழம் உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலாப்பழம், கொழுக்கட்டை உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் பலாமரம். இதனுடைய தெய்வம் விநாயக பெருமான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு அபிஷேக தாரையாக வரக்கூடியது சதய நட்சத்திரம். அப்போ இதுக்கு வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு திராட்சை அவியில் வந்து உணவாக எடுத்துக்கொள்ளலாம். இதனுடைய விருட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பு மரம். இதனுடைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுவஜேஸ்வரர் இதனுடைய வழிபாட்டு தெய்வம். இப்போ இதெல்லாம் வந்து தாராபலன் அடிப்படையில் இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த நட்சத்திரம் அதற்கான உணவு வழிபாட்டு தெய்வம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம வந்து இந்த முடக்கு வதை வைநாசிகம் வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது எதெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். இதற்கு முடக்கு நட்சத்திரமாக வரக்கூடியது சித்திரை நட்சத்திரம். இதற்கு வதை நட்சத்திரமாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். இதற்கு வைநாசிக நட்சத்திரமாக வரக்கூடியது மூல நட்சத்திரம். இதற்கு வேதை நட்சத்திரமாக வரக்கூடியது உத்திர நட்சத்திரம். அப்போ இந்த உத்திர நட்சத்திரத்தை இவங்க வந்து பயன்படுத்துவது கூடாது. அப்போ பந்தம் சிறப்பு தாரை உத்திர நட்சத்திரமாக இவங்களுக்கு வருது. வேத நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம் வர்றதுனால இதனுடைய வழிபாட்டு தெய்வங்களையும் இதனுடைய பலங்களையும் இவங்க வந்து அந்த நட்சத்திர நாளில் பயன்படுத்தாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு. மற்ற நாளில் இவங்க உணவாக அதை பயன்படுத்தி கொள்வதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்ற நட்சத்திரங்களில் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்வதனாலும் எந்த பாதகமும் இல்லை. அதனால் அந்த நட்சத்திரத்திறனைக்கு அதனுடைய உணவுகளையும் அதனுடைய தெய்வங்களையும் வழிபாடு செய்வது நன்மை தராது, ஒரு நமக்கு வந்து கஷ்டத்தை தரலாம் அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம். நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் வரக்கூடிய தெய்வங்கள், உணவுகள், வழிபாட்டு ஸ்தலங்கள், இதனுடைய விருட்சங்களை எப்படி நம்ம வாழ்வியல் முறையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து நம்ம வழிபாட்டுக்கு அதை எப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒரு தொகுப்பாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதில் வளர்பிறை சதுர்த்தியும் உத்திராட நட்சத்திரமும் வரும் நாளில் அன்னைக்கு உங்களுடைய ஜென்ம பிறந்த கிழமையாக இருந்து அன்னைக்கு நீங்கள் வந்து விநாயகருக்கு வந்து கொழுக்கட்டை செய்து வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும் அப்படின்னு இதை நம்ம இந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது சதய நட்சத்திரம் வரும் நாளில் வளர்பிறையாக இருந்து அன்னைக்கு வந்து நீங்கள் பிறந்த ஜென்ம திதியும் சேர்ந்து ஒரு நாள்லையா இருந்ததுன்னா அன்னைக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா மிருத்யுவஜேஸ்வரர் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 100% நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். அடுத்தது உழவு பணியில் ஈடுபடும் எருதுகளுக்கு தீவனம் கொடுப்பது நன்மை தரும். அடுத்தது சூரிய பகவானுடைய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வது நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வளர்பிறையில் அஸ்வினி நட்சத்திரம் ஒரு நல்ல கொல்லிமலை அறப்பளீஸ்வரர் ஆலயம் சென்று வருவது நல்ல பலனை தரும். அடுத்தது ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வார் வழிபாடு சித்திரை நட்சத்திரம் அன்று செய்வது, வயலூர் முருகன் ஆலய வழிபாடு அன்றே செய்வது மிகவும் நன்மை தரும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நாளில் வந்து இவங்க ஸ்ரீரங்கம் சென்று சக்கரத்தாழ்வாரையும் வயலூர் முருகன் கோயிலையும் வழிபாடு செய்வது நன்மையான ஒரு பலனை தரும்.
வருடத்திற்கு ஒரு முறையாவது சிதம்பரம் சென்று நடராஜர் அபிஷேகம் காண்பது நன்மையான ஒரு பலனை தரும். அதாவது எல்லா கோயில்களிலும் எப்போ வேணாலும் அபிஷேகம் நடக்கும். ஆனால் நடராஜருக்கு மட்டும்தான் இன்னென்ன நாளில் மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நம்மளுடைய பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நாளில் தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு அந்த தாராபலன் உள்ள நாளில் போய் அந்த சிதம்பரம் நடராஜர் தரிசனம் கண்டு வருவது இவங்களுக்கு நல்ல பலனை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் வரும் மக நட்சத்திரம் அன்று வெண்பூசணி பொரியல், அவியல், கூட்டு, ஏதாவது ஒரு வகையில் ஜூஸு, இதை ஏதாவது ஒரு வகையில் இவங்க உணவாக எடுத்துக்கொள்வது இவங்களுக்கு ஒரு நன்மையை தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வளர்பிறை மக நட்சத்திரம் வரும் நாளில் வெண்பூசணி சார்ந்த லேகியம், சூரணம் ஒன்றை வாங்கி அதை விநாயகர் ஆலயத்தில் பூஜை செய்து அதை உணவாக எடுத்துக்கொண்டு வந்தால் இவங்களுடைய தேக ஆரோக்கியம், மனநலமும் ஒரு நல்ல ஒரு நிலைப்பாடு கொண்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எருதனுடைய ஒரு புகைப்படத்தை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு ஸ்டில்லாக மாட்டி வைப்பது அல்லது உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் வச்சுக்கொள்வது, அதை அடிக்கடி பார்ப்பது உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே போல் வந்து மாதுளம்பழத்தை உணவாக எடுத்துக்கொள்வதும், உணவில் அதாவது குழம்புல வந்து வடகத்தை சேர்த்து உணவாக எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். அதே போல் வந்து தேங்காய் சார்ந்த பொருட்களை வந்து உணவாக எடுத்துக்கொள்வது, அதாவது தேங்காய் பால் உணவை சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலை வந்து தனியாகவும் சாப்பிடலாம். அல்லது தேங்காயில் செய்யப்பட்ட உணவுகளை இவங்க அதிகமாக எடுத்துக்கொள்வது இவங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு நன்மை தரும். அதே போல் வந்து இவங்க வந்து வாழைப்பழத்தையும் வந்து இவங்க அதிகமாக உணவில் எடுத்துக்கொள்வது நல்லது. மக நட்சத்திரம் வரும் நாளில் மல்லிகை பூ வாங்கி பெண்களுக்கு கொடுக்க பொருள் சேரும். அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மக நட்சத்திரம் வர நாளில் மல்லிகைப்பூ வாங்கி திருமணமாகியிருந்தால் மனைவிக்கோ அல்லது திருமணமாகாமல் இருந்தால் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அதாவது தன்னுடைய தங்கைக்கோ அக்காவுக்கோ அம்மாவுக்கோ கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா மற்றவங்களுக்கு வாங்கி கொடுப்பதை நம்ம சொன்னோம்னா அது தவறாக போயிடும். அது சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதனால் அவங்க குடும்பத்தில் அவங்க வந்து அவங்களுடைய உறவுகளுக்கு, அக்கா தங்கை உறவுகளுக்கோ அல்லது வந்து திருமணமாக இருந்தால் மனைவிக்கோ வாங்கி கொடுப்பது எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தும். ஏன்னா இந்த மல்லிகைப்பூ வந்து என்னென்னா மனதை மயக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சுக்கரனுடைய நட்சத்திரம் இந்த மல்லிகைப்பூவுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம அந்த குடும்பத்தில் எந்த அளவுக்கு மல்லிகைப்பூவை ஒரு குடும்பத்தில் பயன்படுத்துகிறாங்களோ அந்த குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பொருளாதாரம் மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து இவங்க வந்து அதிரசத்தை வந்து அதிகமாக வாங்கி உணவுகளை வந்து வீட்டில் ஒருவர்களுக்கு கொடுக்கலாம். அல்லது வந்து இந்த மக நட்சத்திரம் வர அன்னைக்கு இந்த அதிரசத்தை வாங்கி மற்றவங்களுக்கு இவங்க தானமாகவும் கொடுக்கலாம். மேலும் வந்து இந்த மக நட்சத்திரம் வர அன்னைக்கு இவங்க போய் ஆலமரத்தடியில் ஒரு 2 மணி நேரமாவது அங்கே செலவிட்டுட்டு வரணும். அப்போ அங்கே ஏதாவது ஒரு நல்ல புத்தகங்களை படிப்பது, கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணுவது, அல்லது வந்து ஒரு யோகா பண்ணுவது, அல்லது அந்த ஆலயத்தில் உட்காந்து சில நேரம் அந்த மரத்தடியில் உட்காந்து பக்தி பாடல்களை கேட்பது, அந்த மாதிரி ஒரு நல்ல தாட்டில் அவங்க கொஞ்சம் நேரம் அந்த ஒரு 2 மணி நேரம் அவங்க தொடர்ந்து அந்த மக நட்சத்திரம் வர நாளில் இவங்கெல்லாம் பயன்படுத்திக்கிட்டே வந்தாங்கன்னா இவங்களுடைய நெகட்டிவ் தன்மை குறைந்து இவங்களுக்கு பாசிட்டிவ் தன்மை வந்து இவங்களுக்கு அதிகமாக வளரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதனால் இவங்க இந்த ஆலமர வழிபாடு ரொம்ப சிறப்பாக இவங்க பயன்படுத்தலாம். இவங்களுக்கு நன்மையான பலனை தரும். வழிபாடு அப்படிங்கிறது அங்கே போய் நல்ல சிந்தனைகளை, நல்ல புத்தகங்களை படித்தாவே இவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு குறைகளை நீங்கி நல்ல ஒரு பலனை தரும். அற்புதமான ஒரு பலன் வந்து இந்த ஆலமரத்துக்கு உண்டு. அதை பயன்படுத்துங்க. நம்ம மீண்டும் அடுத்த நட்சத்திரத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம். இப்போ இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலில் வந்து புதுசாக தொடங்கப்பட்டிருக்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல். அதனால் இந்த சேனலில் வந்து மிகப்பெரிய ஜோதிட அன்பர்கள்லாம் பேச இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து மாதம் நவசக்தி ஜோதிட குழு அப்படின்னு கருத்தரங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய லைவ் நிகழ்ச்சிகள்லாம் அதில் பேசக்கூடிய
ஜாம்பவான்களுடைய பதிவுகளும் இந்த சேனலில் இடம்பெறும். எனவே நீங்கள் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.